முதலில் தெலுங்கு படங்களில் நடித்த பிறகு தமிழ் படங்களில் நடிக்க துவங்கியவர்தான் நடிகை பிரியங்கா மோகன். இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் டாக்டர் படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனுடன் ஜோடியாக நடித்தார். அந்த படத்தில் அவருடைய அசத்தலான அழகு ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்தது. தொடர்ந்து எதற்கும் துணிந்தவன் படத்தில் சூர்யாவுடனும் நடித்தார். அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆனது. அடுத்து சிவகார்த்திகேயனுடன் நடித்த டான் படமும் வெற்றி பெறவில்லை. சமீபத்தில் வெளியான கேப்டன் மில்லர் படத்திலும் பிரியங்கா மோகன் நடித்திருந்தார். ஆனால் என்னத்தான் முன்னணி ஹீரோக்களுடன் நடித்தாலும் அவரால் முன்னணி நடிகையாக ரசிகர்கள் மத்தியில் முக்கியத்துவம் பெற முடியவில்லை. இதனால் இனி கவர்ச்சி ரூட்டுக்கு மாறுவது என்ற முடிவுக்கு மாறிவிட்டார் பிரியங்கா மோகன். ஆனால் சினிமாவில் கிளாமராக நடிக்க மாட்டேன் என்று ஏகவசனம் பேசி வந்த பிரியங்கா மோகன் தற்போது கவர்ச்சியான தோற்றத்தில் நடிக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கிளாமரான புகைப்படங்களை கிளாமராக நடிக்கவும் தயார் என்று தன்னுடைய கிரீன் சிக்னலை கொடுத்திருக்கிறார் நடிகை பிரியங்கா. தொடர்ந்து இவருக்கு கிளாமரான கதாபாத்திரங்களும் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்து வருகிறது என்றும் கூறப்படுகிறது. சினிமாவில் அறிமுகமான பொழுதில் படுக்கை அறை காட்சியில் ஒன்று நடித்து ரசிகர்களை அதிர வைத்த பிரியங்கா சமீபத்தில் தான் அந்த படம் வெளியாக மிகப்பெரிய தர்ம சங்கடத்திற்கு உள்ளானார். ஆனால் இந்த படுக்கை அறை காட்சி தான் அந்த படத்திற்கு மிகப்பெரிய விளம்பரமாகவே அமைந்தது. இதனை புரிந்து கொண்ட பிரியங்கா மோகன் இனிமேலும் இழுத்து போர்த்தி கொண்டு நடித்தால் வேலைக்கு ஆகாது, அதை தெரிந்து கொண்டு கவர்ச்சி ரூட்டுக்கு மாறியிருக்கிறார். தொடர்ந்து விளம்பர ரோல்களில் நடிப்பார் என்று பிரியங்கா மோகன் என தெரிகிறது. இதனை அறிந்த ரசிகர்கள் கிளாமருக்கு நோ சொன்ன பிரியங்கா மோகனா இது என்னம்மா இப்படியெல்லாம் கிளாமர் போஸ்ட்டில் போடுறீங்களேன்னு ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டு வாயை பொளக்குறாங்க. இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.